விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியன் நோவக் ஜோகோவிச்சை வீழ்த்தி கார்லஸ் அல்காரஸ் மீண்டும் சாம்பியன் பட்டம் வென்றார். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் முதன்மையான விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி லண்டனில் நடைபெற்றது. இந்த தொடரில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதி ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனானும் தரவரிசையில் 3ஆம் இடத்தில் உள்ளவருமான ஸ்பெயின் வீரர் கார்லஸ் அல்காரஸ் 24 கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றவரும் 7 முறை விம்பிள்டன் சாம்பியனுமான 2ஆம் நிலை வீரரான செர்பியாவின் நோவக் ஜோகோவிச்சை எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கம் முதல் சிறப்பாக விளையாடி அல்காரஸ் ஜோகோவிச்சை திணறடித்தார். இறுதியில் ஜோகோவிச்சை வீழ்த்தி அல்காரஸ் மீண்டும் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். கடந்த ஆண்டு நடைபெற்ற விம்பிள்டன் இறுதிப் போட்டியிலும் ஜோகோவிச்சை வீழ்த்தி அல்காரஸ் சாம்பியன் பட்டம் வென்றது குறிப்பிடத்தக்கது.